மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெறும் விழாக்களில் முதன்மையான சித்திரை திருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சித்திரை திருவிழாவின் முத்திரை பதிக்கும் நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் வடக்கு ஆடிவீதி மேற்கு ஆடிவீதி சந்திப்பில் 10 டன் வண்ணமிகு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருக்கல்யாண மேடையில் திருப்பரங்குன்றத்தில் இருந்து முருகப்பெருமான் தெய்வானையுடனும் பவளக்கணிவாய் பெருமாளும் எழுந்தருளினர். அதனைத் தொடர்ந்து அருள்மிகு மீனாட்சியும் சொக்கநாதரும் மணமக்களுக்குரிய அலங்காரத்தில் திருக்கல்யாண மேடையில் எழுந்தருளினர். வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்கிட திருமண சடங்குகள் நடத்தப்பட்டு மீனாட்சி அம்மன் மற்றும் சுவாமிக்கு பட்டு வஸ்திரம் சாத்தப்பட்டதைத் தொடர்ந்து சுந்தரேஸ்வரரிடமிருந்து பெற்ற மங்கள நாணை சிவாச்சாரியார் மீனாட்சி அம்மனுக்கு அணிவிக்க திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. இதனையடுத்து விழாவில் பங்கேற்ற பல்லாயிரக்கணக்கான பெண்கள் தங்களது திருமாங்கல்ய கயிற்றை புதிதாக மாற்றிக்கொண்டனர். திருக்கல்யாண வைபவத்தை தொடர்ந்து மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் மணக்கோலத்தில் கோவில் பழைய திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளி பகல் முழுவதும் பக்தர்களுக்கு காட்சியளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோவில் உள்புறத்திலும் சித்திரை வீதிகளிலும் பெரிய அளவிலான LED திரைகள் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் வைக்கப்பட்டிருந்ததுடன் கோவில் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்து காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டனர். திருக்கல்யாணத்தை முன்னிட்டு கோவில் நிர்வாகம் சார்பில் ஆடி வீதிகள் சித்திரை மொய் காணிக்கை செலுத்த சிறப்பு கவுண்டர்கள் திறக்கப்பட்டிருந்ததுடன் 1,00,000 பக்தர்களுக்கு தண்ணீர் பாட்டில் மற்றும் கோவில் பிரசாதம் வழங்கப்பட்டது. பக்த சபை சார்பில் பிரம்மாண்டமான திருமண விருந்து மதுரை சேதுபதி பள்ளியில் நடைபெற்றது. திருக்கல்யாண வைபவம் முடிந்த நிலையில் நாளை காலை மாசி வீதிகளில் அம்மனும் சுவாமியும் வலம் வரும் திருத்தேரோட்டமும் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா வரும் 12ஆம் தேதியும் நடைபெறுகிறது. சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மதுரை மாநகரம் முழுவதும் விழா கோலமாக காட்சியளிக்கிறது. ஓம் சுமங்கலீர்யம் சௌபாக்யமஸ்யே தத்வாயாதாஸ்தம்பி பரேதன பகாம் குரு தசாஸ்யாம் புத்ராணாதேஹி பதிமேகாதசங்கிருதே சந்தோஷிஞ்சாமி யஜுஷா பிரஜாமாயர்தனஞ்ச ரோதனோ ரோஜமானஸ்ஸோ யாதும்போர் கூறுகில்லை கண்ணில் பழுமல்ல வல்லனக கண்ணில் பழுமல்ல வல்லனக பெண்ணில் புத்ராகும் சுபகாம் தசாஸ்யாம் புத்ராணாதேஹி பதிமேகாதசங்கிருதே ரோஜனோ ரோஜமான சோபன சோபமா கல்யாண மணமக்களுக்கு தங்க சந்திர கும்பாவில் உள்ள சந்திரமாசு பூசப்படுகிறது. தங்க சந்திர கும்பாவில் மணமக்களுக்கு சந்திரமானது பூசப்படுகிறது. நித்யபட்டாங்கரேஷணீம் ஈஸ்வரேகம் சர்வபூதானாம் பிரதாமிஹோபத்வயே ஸ்ரீயா. அடுத்தபடியாக மன
மக்களாக இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு தங்க பன்னீர் சென்றுகள் பன்னீரானது தெளிக்கப்படுகிறது. அனைவருக்கும் தங்க கற்பூர தட்டிலே மங்களாரத்தி என்று சொல்லக்கூடிய लोक कल्याणार्थम दिव्य मंगल कल्पूर्ण नीराजनं दर्शयामि मांगल्य दान मूर्त समूर्तो दिवंतो महांतो न गृह्णन्तो